ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடியில் மொட்டு வச்சதுக்கப்புறமா நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னா மொட்டெல்லாம் பெருசாகணும், பெரிய பூக்கள் பூக்கணும். அதுக்காக தான் நான் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன் பிளான்ட்டுக்கு. இது தாய் செடி. இந்த மதர் பிளான்ட்லேருந்து தான் இந்த குட்டி குட்டி செடிங்கள்லாம் நான் பதியம் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த செடிக்கு முன்னாடியே ஒரு தாய் செடி இருக்குது, அது வேறு தொட்டியில் வச்சுருக்கிறேன். 2 வாட்டி நான் ரெடி பண்ணி பெரிய செடிங்களை உருவாக்கிட்டேன். இப்போ நிறைய இது போல் நான் கட்டிங்ஸ் பண்ணி நிறைய சின்ன சின்ன கப்பில் கிளாஸில் அது போலலாம் வச்சுக்கிட்டு வரேன். எல்லோ கலர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நடு சென்டரில் சன்ஃப்ளவர் போல் இருக்கும். இதுக்கு சில பூவில் நல்லாவே தெரியும், சில பூ ஃபுல்லாக விரியலைன்னா தெரியாது. இது போல் நீங்கள் மொட்டு நிறைய இருக்குது ஃபுல்லாக, செடி ஃபுல்லாக. இது போல் மொட்டு வச்சதுக்கப்புறமா நம்ம எரு கொடுக்கும்போது மொட்டெல்லாம் பெருசாகும். இந்த ட்ரை லீஃபெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுடணும், காஞ்சதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எரு கொடுக்கணும். பிளான்ட்டுக்கு எந்த எரு கொடுக்கறதுன்னா நீங்கள் ஒரே வாட்டி நான் இப்போது மொட்டு வச்சிருச்சு. மொட்டு வச்சதுக்கப்புறமா கடலை புண்ணாக்கு கொடுக்கணும், கிரவுண்ட்நட் கேக்கு. மொட்டு வச்சதுக்கப்புறமா மொட்டெல்லாம் பெருசாக்கணுன்னா நீங்கள் கிரவுண்ட்நட் கேக்கு கடலை புண்ணாக்கு கொடுக்கணும். கடலை புண்ணாக்கு கூடவே வாழைப்பழம் தோல் சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. பெரிய பெரிய மொட்டுங்கள்லாம் மாறிடும். பாருங்கள், நல்லா வளரும் பெரிய மொட்டுக்கெல்லாம். இந்த சாமந்தி செடிக்கு இப்போ எரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் நல்லா பிசைஞ்சிட்டு ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டு வாழைப்பழம் தோல் ஃபில்டர் பண்ணி இந்த பாட்டிலில் ஊற்றிருக்கேன். 10 ரூபீஸ் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில். இது கொஞ்சம் திக்காக தான் நான் ஊற்றுறேன். 2 வாழைப்பழம் தோல் ஒரு பெரிய கிளாஸில் தண்ணி எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரே செடிக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது அப்பத்துக்கு நான் பிசைஞ்சிட்டு வாழைப்பழம் தோல் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணிங்கன்னா 2 days வச்சுருந்து 3rd day கொடுக்குறீங்கன்னா அப்போ தண்ணி நிறைய சேர்த்துட்டு கொடுக்கணும். அப்போவே கொடுக்கும்போது தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் இந்த பாட்டுக்கு மட்டும் நான் ஊற்றிருக்கேன். பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் கணக்கு. இது சின்ன பாட்டு தான் பாருங்கள், சின்ன பாட்டு தான். அதாவது ரொம்ப குட்டியில் மீடியமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த தொட்டியில் கூட சாமந்தி செடி வளர்க்கும்போது இது இது போல் மொட்டு வச்சதுக்கப்புறமா கிள்ளி வைக்கணும். வேறு கப்பில்னா வைக்கலாம், ஆனால் நம்மளுக்கு பூ வேணும், இந்த தொட்டிலே நிறைய பார்க்கணுன்னா வைக்கக்கூடாது. ஆனால் பொதுவாகவே மொட்டு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டு தோட்டத்தில் அப்படியே தான் வச்சு பார்க்கணும். நீங்கள் முன்னாடியே வச்சுக்கணும் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. சப்போஸ் மொட்டோடு வைக்கும்போது சில கிளை போயிடும், சில கிளை இருக்கும். அப்படி நான் சொல்கிறது. சாமந்தி செடியில் மொட்டெல்லாம் பெருசாகணும், பெரிய பூக்கள் பூக்கணுன்னா இந்த வாழைப்பழம் தோல் கடலை புண்ணாக்கு தண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெரிய பூக்கள் பூக்கும் சாமந்தி செடியில். கிரிசாந்திமம் பிளான்ட்டுக்கு அப்பப்போ நீங்கள் வேப்ப இலை தண்ணி, மஞ்சத்தூள் தண்ணியெல்லாம் நீங்கள் பாட்டுக்குள்ளே ஊற்றணும். அப்போ தான் ரொம்ப நோய் இல்லாமல் நல்லா வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.